இன்றைய வேத வசனம் மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தேவனுடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வந்திருக்கிறது. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளையாய் இருக்கிறது. நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? அவர் மீது அன்பு கூறுகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் பெற்ற சந்தோஷத்தை, நீங்கள் பெற்ற விடுதலைகளை ஏன் மற்றவரிடத்தில் கூறுவதற்கு வெட்கப்படுகிறீர்கள்? இன்று அநேகர் வெட்கப்படுகிறார்கள். பிறர் நம்மை குறை கூறி விடுவார்களோ, எங்களை மதம் பரப்புவார்கள் என்று சொல்லி விடுவார்களோ என்று நினைத்து தாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை அது தங்களுக்கு மாத்திரம் என்று வைத்துக் கொள்ளுகிறார்கள். நாங்கள் அப்படியாக இருக்கக்கூடாது. நாங்கள் பெற்ற விடுதலை பிறருக்கு கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நம்மை நேசிப்பது போல நாம் பிறரை நேசிக்க வேண்டும் என்பது பிரதான கற்பனைகளில் ஒன்றாகும். நமது உறவுகளையும் அயலத்தாரையும் நண்பர்களையும் நம்மை பகைக்கிறவர்களையும் நேசிக்கிறோம் என்றால் நம்மை போல அவர்களும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும் அல்லவா? பிறரை நேசிக்கிறவன் அவனுக்கு நற்செய்தி அறிவிக்காமல் இருக்க முடியாது. அப்படியானால் நீங்கள் பிறரை நேசிக்கிறவர்கள் ஆனால் நீங்கள் பெற்ற விடுதலையை பிறருக்கு கொடுங்கள். எங்கள் தேவனிடத்தில் நீங்கள் முழுமையோடு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் அவருடைய அன்பு கூறுவீர்கள் ஆனால் அவருடைய நற்செய்தியை நீங்கள் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இதுவே இயேசுவின் கற்பனையாய் இருக்கிறது. கர்த்தரின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிறவன் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்களாய் இருக்கிறபடியினால் நற்செய்தியை அறிவிப்பது நம் மீது விழுந்த கடமையாய் இருக்கிறது. நமது கடமையை நிறைவேற்ற எழும்புவோமாக. இப்படியாக நீங்கள் இருக்கும்போது தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.